ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் சேர்வா செய்யலாமா? அதுக்கு ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா பட்டை, லவங்கம், சீரகம், சோம்பு, இலை, கிராம்பு எல்லாத்தையுமே போடுங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டுக்குங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயமும் இதுல போடுங்க. கொஞ்சமா உப்பையும் போட்டுக்கலாம். இது வெங்காயம் வதங்குறதுக்காக சீக்கிறது. சைடு கேப்ல கொஞ்சமா தேங்காய், உடைச்சக்கல்ல, சீரகம், சோம்பு, மிளகு இது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்டா அரைச்சிக்கோங்க. இதெல்லாம் அரைச்சு முடிக்கிற கேப்ல வெங்காயம் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போடுறதுக்கு அப்புறமா தக்காளியையும் இதுல போட்டுக்குங்க. சிக்கன் மசாலா, வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமா வெறும் மிளகாத்தூள் எல்லாத்தையுமே போட்டிருக்கீங்க. இது பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம இப்ப அரைச்ச பேஸ்டையும் இதுல போட்டுக்குங்க. கொஞ்சமா புதினா இலையையும் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனையும் இதுல போட்டுக்குங்களாங்க. மசாலா வாசனை ஆளையே தூக்குதுங்க. அப்புறம் ஒரு 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணியே இதுல ஊத்திக்குங்க. நம்ம சைடு கேப்ல உப்பு எல்லாம் பாத்துக்கலாங்க. இது கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம திருப்பியும் உப்பு காரம் எல்லாம் பாக்கணுங்க. எது கம்மியா இருக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. அப்புறமா எடுத்தா சும்மா கம்மான்னு சிக்கன் சேர்வா ரெடிங்க. இது நீங்க பரோட்டா, இட்லி, தோசைக்கு எது வேணா வச்சு சாப்பிடலாம். சும்மா டக்கரா இருக்குங்க. வாவ்!